ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சிறப்புங்க ஐயா. ஐயா எல்லாருக்கும் தேவையான விஷயம் பணம் தாங்க ஐயா. ஒவ்வொரு ராசிக்கு பணம் எப்போது கிடைக்கும்? பணம் எந்த மூலியமா கிடைக்கும்? பணம் இவங்களுக்கு தங்குமா? இல்ல செலவு ஓவர் ஆகிட்டு இருக்குன்னு சில பேர் சொல்லுவாங்க. உண்மையில ஒரு ராசிக்குள்ளார இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. என்னென்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி டீகோட் பண்ணி பார்க்கலாங்க ஐயா. பணம் அப்படின்னு பேசினாலே அது ரொம்ப நேரம் பேசலாம். ம், ம். ஏன்னா அந்த பணம் டாபிக் வந்து நாம் இது வரைக்கும் நீங்களும் கேட்பீங்க, சில எபிசோடில் கேட்கும்போது அப்படியே டச் பண்ணிட்டு போவோம். ஆமா, ஆமா. இப்போ டீப்பாகவே பார்த்தோம். கண்டிப்பா முழுமையா உள்ள பணம் சார்ந்த விஷயங்கள் நம்ம என்ன குடுப்பனை இருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் ஐயா. ஐயா பணம் அப்படின்றது மேச ராசிக்கு பணம் வரும் வழிகள் சொல்லுங்க ஐயா. மேசராசி, மேச லக்னம், ம், இது எல்லாமே வந்து அடிப்படையில் வந்து நமக்கு குணாதிசயத்தை குறிக்கிறது. ம், என்ன குணாதிசயம் அப்படின்னா, எந்த அளவுக்கு நாம் ஈடுபடுவோம், ம், எந்த அளவுக்கு நமக்கு வில் பவர் இருக்கு, எந்த அளவுக்கு சிந்தனையை நம்ம வந்து டெவலப் பண்ணி ஓட்டுவோம், ம், இதெல்லாம் மேசராசியில் இந்த ராசி குறிப்பிடக்கூடிய விஷயம். அப்போ பணம் எங்கே கொடுக்கணும் அப்படின்னா, இந்த 2-3 ஸ்தானங்கள் இருக்கு. ம், 4 ஸ்தானம் வச்சுக்கலாம். ராசியிலிருந்து 2ஆம் இடம், ராசியிலிருந்து 6ஆம் இடம், ராசியிலிருந்து 10ஆம் இடம், ராசியிலிருந்து 11ஆம் இடம். அப்போ 4 ராசி ஆகுது. கண்டிப்பா. இந்த மேசராசிக்கு 2ஆம் இடமான ரிஷபத்தில் ஏதாவது கிரகம் இருக்கா, ம், 6ஆம் இடமான கன்னியில் ஏதாவது கிரகம் இருக்கா, 10ஆம் இடமான மகரத்தில் கிரகம் இருக்கா, லாபஸ்தானமான கும்பத்தில் கிரகம் இருக்கா, அந்த ஜாதகத்தில் அவங்க பார்த்துக்கிட்டாங்கன்னா இங்கே தான் பணம் வந்து வரக்கூடிய ரகசியம் ஒளிந்து கிடக்கிறது. இது மேலோட்டமான பார்வை. ம். இன்னும் டெப்த்தாக போகும்னா நட்சத்திரமே சொல்லலாம். சூப்பர். பணம் வரக்கூடிய நட்சத்திரம் நம்மளுக்கு எது, ம், மேசத்துக்கு எது அப்படின்னு கேட்டால் கிட்டத்தட்ட நமக்கு வந்து 9 நட்சத்திரம் சொல்லலாம். அடிஷனலாக ஒரு 3 நட்சத்திரம், 12 நட்சத்திரம் நமக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அந்த 27 நட்சத்திரத்துல 12 நட்சத்திரம் பாசிபிலிட்டி இருக்குங்கும்போது நீங்கள் ஏன் வந்து மாசத்துல 12 நாள் அதை ட்ரை பண்ணக்கூடாது? கண்டிப்பா. அப்போ மாசமானா அந்த 12 நாள் பணம் கொடுக்க தயாரா இருக்கு. ஆமா, மேசராசி நேரங்களை நீங்க பார்த்து உன்னிப்பா எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப ஐயா சொல்றத கவனமா லிஸ்ட் போட்டு வச்சுக்கோங்க. அன்னைக்குல யூஸ் பண்ணி பாருங்க. கிருத்திகை நட்சத்திரம், ஆ. ரோகிணி நட்சத்திரம், மிருகசிரீஷ நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரமும் உங்களுக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ம், அதே மாதிரி உத்தர நட்சத்திரம், ம், அஸ்த நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், இப்போ 3 3 ஆராய்ச்சி. ம், அதுக்கப்புறம் மகரத்தில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரம், ம், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம். இப்போ 9 ஆச்சா? ம். 3 ராசியில் 3 நட்சத்திரம், 9 நட்சத்திரம் ஆச்சு. அது போக நமக்கு கும்பத்தில் இருக்கிற நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம். இந்த அவிட்டம் 2லையும் கலந்து வருது, ம். மகரம் கும்பத்தில். பிளவு நட்சத்திரம். அதனால 2 நட்சத்திரத்தை ஆட் பண்ணிக்கோங்க, ம், சதயம் பூரட்டாதி. அப்போ இந்த 9 2 11 நட்சத்திரத்தில் மாசமானா நீங்கள் வந்து ஈடுபட்டீங்கன்னா பணம் கிடைக்கும். அப்போ அந்த பணத்துக்கு பற்றிய சிந்தனையை வந்து நீங்கள் இந்த நட்சத்திரத்தில் விதைக்கணும். ம். அதுபோக உங்கள் ஜாதகத்தில் இந்த 2ஆம் அதிபதி, இப்போ நமக்கு மேசத்துக்கு 2ஆம் அதிபதி யாரு? சுக்கிரன். ம், இந்த 2ஆம் அதிபதி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்காரான்னு பாருங்க. ம். பரணியில் இருக்கலாம், பூரத்தில் இருக்கலாம், பூராடத்தில் இருக்கலாம். அப்படி இருந்தால் உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு பவர் அதிகம். இது 2ஆம் அதிபதி நல்லா இருக்கிறதுன்னு கணக்கு. அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து இந்த நட்சத்திர அதிபதிகள் இருக்காங்க இல்லையா, இப்போ நான் சொல்றதெல்லாம் கிரகமாக பார்த்துக்கோங்க. கண்டிப்பா. கிருத்திகைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிருத்திகை, உத்தரம், உத்திராடத்தை அப்படியே சூரியனை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ம், அப்போ சூரியன் வந்து உங்களுக்கு 2ஆம் பத்தில் இருக்கா, ம், அந்த திசை நடக்கும்போது நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம். ம். இந்த நட்சத்திரம் மாதம் மாதம் வரும்போதும் பணம் சம்பாதிக்கலாம். அதே மாதிரி தான் ரோகிணி, அஸ்தம், திருவோணம் சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திரன் கொடுப்பாரு, செவ்வாய் மிருகசிரீஷம், சித்திரை, அவிட்டம், செவ்வாய் கொடுப்பாரு. ம். ஆக இப்போ நான் வந்து கிரகத்தில் பார்த்தீங்கன்னா 3 கிரகம் தான், நட்சத்திரத்தில் 9. காரணம் ஒரு கிரகத்துக்கு 3 நட்சத்திரம். அப்போ 9 நட்சத்திரத்துக்கு இந்த 3 கிரகம் வந்து காமனாக நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த திசா புத்திகள் நமக்கு வேலை செய்யும். ஒரு வேற திசையாக நடக்கட்டும், இந்த புத்தி வரும்போது கூட பணம் கொடுக்கும்.
சிறப்பு. சரி, அப்ப நமக்கு லாபஸ்தானத்துல இருக்கிற அந்த 3 நட்சத்திரம் யாரு? அதுல 2 நட்சத்திரம் ஆட் பண்ணிக்கோங்க. ம். இந்த அவிட்டமும் சதையும் பூரட்டாதியும். ஆனா அவிட்ட இதுல வந்துருச்சு. அவிட்ட இதுல வந்துருச்சு. ம், ம். அப்ப இத்தனை நட்சத்திரங்களை நீங்க நோட் பண்ணிட்டு தாராளமா பணத்தை பத்தி சிந்தனை பண்ணுங்க. பணம் கிடைக்கும். இப்ப அடுத்த கேள்வி நீங்க கேட்கறத வச்சு எந்தெந்த வழியில கிடைக்கணும் வேணா கண்டிப்பா. ஏன்னா அப்புறம் பணம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டீங்க. இப்ப எந்த வழியில வரும்? இல்ல பணம் எந்த மாதிரி இதுல வரும்? கரெக்ட். இப்பதான் நம்ம வந்து சூத்திரத்துக்கு வரணும். ஜாதகத்துல வந்து பாவம்ங்கிற ஒரு சூத்திரம் வச்சிருக்கு. ம். இப்ப ஒரு பாவத்துக்கு வெளியிலிருந்து ஒரு புஷிங் கிடைக்கும். ம், ம். வெளி விளைவுன்னு பேர். சிறப்பு. அதன் மூலமாகத்தான் பணம் வர்ற சோர்ஸே நம்மளுக்கு கிடைக்கும். ம், ம், இப்ப நான் சொன்னேன் 2ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தாலோ, ம். 6ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தாலோ, 10ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தாலோ பணம் கொடுக்கும்னு சொன்னேன். கண்டிப்பா. அப்ப இந்த காலகட்டத்துல நீங்க அந்த கிரகங்களினுடைய திசா புத்திகள் 2, 6, 10 தொடர்பு இருக்கான்னு பாருங்க. இருந்தா கிடைக்கும். ம், சரி, எந்த வழியில கிடைக்கும் போதுதான் பாவம் வேலை செய்யும். ம், இந்த பாவம்னா என்ன அப்படின்னா, ம், ராசி மேஷம் நானு அப்படிங்கிறது உங்க சிந்தனை. ம். உங்க சுய புத்தியினால பணம் சம்பாதிக்கிறது. ராசி வந்து 2ஓட தொடர்பு கொண்டா ம், உங்க சிந்தனையால் உங்க அறிவால் மட்டும்தான் சம்பாதிப்பீங்க. ம், அப்ப அது ஒரு கணக்கு. ம். சரி, 2ஆம் இடம் ரிஷபராசிக்கும் ரிஷபராசிக்குமே தொடர்பு இருக்குன்னு வைங்க. ம், 2ஓட தொடர்பு கொண்டால் பேசி சம்பாதிக்கிறது. ம். பேச்சின் மூலமா பணம் வரும். பணம் வர்றது. அதே மாதிரி உங்களுக்கு 3ஆம் இடம் 2ஆம் இடத்தோட சம்பந்தப்பட்டா கமிஷன் வகையில பணம் வர்றது. ம், 4ஆம் இடம் வந்து 2ஆம் இடத்தோட சம்பந்தப்பட்டால் உற்பத்தி சார்ந்த தொழில்கள், வீட்டு வாடகை வசூல் பண்றது, நம்ம மிஷினரி சம்பந்தப்பட்டது, நம்ம படிச்ச படிப்புக்கு தகுந்த டெக்னிக் வேலை பார்க்கறது, ம். இதன் மூலம் சம்பாதிக்கிறது. சிறப்பு. 4ஆம் இடம். இப்ப 4ஆம் இடங்கும் போது மேசராசிக்காரங்க என்ன நினைச்சுக்கணும்? 4ஆம் வீட்டுல இருக்கிற கிரகத்தை நினைச்சுக்கணும். இப்ப சந்திரனை தானே 4ஆம் ஆமா, அதிபதி. கடவுள். அவரு வந்து 2, 6, 10 தொடர்பு இருந்தா தாராளமா அந்த வழியில அவங்களுக்கு கிடைக்கும்னு எடுத்துக்கணும். ம், 5ஆம் இடம் 2, 6, 10 தொடர்பு கொண்டா கலைகள் மூலம் சம்பாதிப்பாங்க. இப்ப வந்து எத்தனையோ கலைகள் இருக்கு. நடிப்பு இருக்கு, விளையாட்டு இருக்கு, ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஏன் பண்றாங்க. 5ஆம் இடம் சம்பந்தம். அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் மூலம் டெவலப் ஆகிறது 5ஆம் இடம். ம். 6ஆம் இடம் 2ஆம் இடம் சம்பந்தப்படுறவங்க தான் சம்பளம் வாங்கி சம்பாதிக்கிறது. சம்பளத்தின் மூலமா வர்றது. 7ஆம் இடம் 2ஆம் இடம் சம்பாதிக்கும் போது தான் நமக்கு வந்து கான்ட்ராக்ட் மூலமா சம்பந்தம், மனைவி அல்லது கணவன் வழியா சம்பாத்தியம் வருது. ம். 7ங்கிறது லைஃப் பார்ட்னர், பிசினஸ் பார்ட்னர் எல்லாம் தான். அதன் வழியா நமக்கு பணம் வரும். 8ஆம் இடம் 2ஆம் இடம் சம்பந்தப்படும் போது தான் அதிர்ஷ்டவசமா பணம் வர்றது. ம். இப்ப வந்து நமக்கு திடீர்னு ஒரு கண்டெடுக்கிறோம் ஒரு பொருளை, ம். அல்லது யாரோ ஒருத்தன் நமக்கு வந்து கொடுக்குறாங்க, ம். அன்பளிப்பா கொடுக்குறாங்க. பூர்வீக சொத்தே வித்து வருது. ஏதோ ஒண்ணு அனாமத்தா நமக்கு லக்கா கிடைக்குது இல்ல, அது வந்து அதிர்ஷ்ட பணம். ம். 8, 2. 8. ம், ம். 9ஆம் இடம் 2ஆம் இடத்துல போகும்போது பூர்வீக சொத்து. பூர்வீக சொத்து. அப்பா வழியில பண்ணும். அப்ப இது ஜாக்பாட்டு, இந்த லாட்டரி யோகம் அதெல்லாம் 9ஆம் இடம் வந்து உங்களுக்கு பாக்கியஸ்தானம்ங்கிறது நம்மளுடைய அறிவு சம்பந்தப்பட்டது, நம்மளுடைய பரம்பரை சம்பந்தப்பட்டு கிடைக்கக்கூடிய பணம். ம், ம், ம். இப்ப நான் சொன்னேன் இல்லையா 5ஆம் இடம், ம், அதுதான் வந்து இந்த மாதிரி புதையல் யோகம், ம். லாட்டரி. ம். அதுக்கு 8-2 கனெக்ட் ஆகுமாங்க? 8, 2 வந்து எதிர்பாராத பணம். ம். ஆனா லாட்டரி அப்படி இல்லையா, நீங்க டிக்கெட் வாங்கி தான் ஆகணும். ஷேர் மார்க்கெட்டு நம்ம செலவு பண்ணி தான் ஆகணும். ம், ம். ஆனா யாரோ ஒரு அனாமத்தா கொடுக்குறப்ப, யாரோ ஒருத்தர் நம்ம மேல உயில் எழுதி வச்சா ஆ. அது அனாமத்தா வர்றது. கண்டிப்பா, கண்டிப்பா. அதுதான் 8, 2. அதே 5, 2ங்கும் போது லாட்டரி இதெல்லாம் வச்சுக்கலாம். ம், 10ஆம் இடம் 10ஆம் இடத்துல சொன்னா தொழில் பண்ணி சம்பாதிக்கிறது, ம். சொந்த தொழில் பண்ணி சம்பாதிக்கிறது. சிறப்பு. 11ஆம் இடம் வந்து 2ஆம் இடம் சம்பந்தப்படும் போது அரசியல், பொதுஜன தொடர்பு, நம்மளுடைய கம்யூனிட்டி, இது சார்ந்து மூத்த சகோதர வகை, நண்பர்கள் வகை, ஒரு மாதிரி இப்போ ஒருத்தர்லாம் இது பண்ணிக்கிறாங்க இல்லையா, ஒரு கிளப்பு மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க, கம்யூனிட்டி மாதிரி இது பண்ணிக்கிறாங்க, அதுல சம்பாதிக்கிறது. ம். இதெல்லாம் 11ஆம் இடம். 12ஆம் இடம் வந்து 2ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளும் போது கொடுத்த பணமே நமக்கு ரெட்டிப்பாய் வர்றது. ம். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சம்பாதிக்கிறது. இந்த வழிகளில் இத்தனை வழிகளில் பண்ணும்போது அதை வந்து எப்படி நாம் எடுக்கணுங்கன்னா, உங்களுக்கு இந்த பாவ அதிபதிகள் அந்த 2ஆம் பாவ நட்சத்திரத்தோட தொடர்பு கொண்டாலே கிடைச்சிடும். கண்டிப்பா. இதுதான் அவங்க புரிஞ்சு. சிறப்புங்க ஐயா, அருமையா சொன்னீங்க. இனி சில பேருக்கு பணம் தங்கவே தங்காது, பணம் என்னதான் நம்ம சம்பாரிச்சா கையில் நிக்க மாட்டேங்குன்னு சொல்றாங்க. அது எதனாலங்க?
இந்த நான் சொன்னேன் இல்லையா நட்சத்திரம், ம். 9 நட்சத்திரம் சொன்னேன். ஆமாங்க. இந்த 9 நட்சத்திர அதிபதிகள் கிரகத்துல பாத்தீங்கன்னா 3 கிரகம் தான். ம். சூரியன், சந்திரன், செவ்வாய் தான். யாருக்கெல்லாம் சூரியன், சந்திரன், செவ்வாய் 8, 12ல இருக்கோ, விருச்சிக ராசியிலையோ மீன ராசியிலையோ இருக்கோ, அவங்க தான் இழக்கிறவங்க. அது திசாபுத்தி நடக்கும்போது, சூரியன், சந்திரன், செவ்வாய் 8ஆம் இடத்துல இருந்து திசாபுத்தி நடக்கும்போது கண்டிப்பாக பணம் இழந்து விடுவார்கள். இப்போ வந்து நம்ம ஒரு முழுக்க முழுக்க ஜோதிடத்தில் உள்ள அப்படியே வந்து ஒரு கிளாஸ் மாதிரியே நம்மளுக்கு எல்லாம் சொல்லிட்டோம். எசன்ஸை சொல்லிட்டேன். கண்டிப்பா. பணம்னா இப்படித்தான். கண்டிப்பா. எந்த காலத்துல இந்த பணம் வரும்? அதாவது வரவு செலவு. நான் சொன்ன இந்த நட்சத்திரம் தான். ம். இந்த நட்சத்திரங்கள் 11 நட்சத்திரம் சொன்னேன் இல்லையா, இந்த 11 நட்சத்திரத்துல எந்த கிரகம் இருந்து திசாபுத்தி நடத்தினாலும், புத்தி நடத்தினாலும் புத்தி அந்தரம் எது நடத்தினாலும் கேரண்டி பணம் வரும். இந்த நட்சத்திர அதிபதிகளே திசை நடத்தினாலும் வரும். ம். அப்ப எவ்வளவு ஈஸியா போச்சு பாரு. கண்டிப்பா. ரொம்ப அருமையா சொன்னீங்கய்யா. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றிங்கய்யா.